எழுதிட மாட்டேன். கொஞ்சம் என்னை யோசிக்க விடுங்க. இத பாருங்க, குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கேட்டாங்கன்னா அது கொடுக்க வேண்டியது கோர்ட்டாருடைய கடமை. இத பாருமா, உனக்கு நான் பர்மிஷன் தர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். நாளைக்கு நீ உன் வக்கீலோட தான் கோர்ட்டுக்கு வரணும், புரியுதா? நன்றிங்கய்யா. இந்த வழக்க நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். கடவுளே, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எனக்காக மட்டும் தான் வேண்டியிருக்கேன். முத தடவை வித்யாக்காக வேண்டுறேன். அவ தான் உயிரை பணைய வச்சு ஏன் வாழ்க்கைய காப்பாத்தினவ. இப்ப அவ வாழ்க்கை சிக்கல்ல இருக்கு. அவ எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அவளை நீதான் காப்பாத்தணும். மனசா, என்னம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க? வித்யாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. கோர்ட்ல வக்கீல் என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்களோ, அவ எப்படி சமாளிக்க போறானே தெரியலையே. கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப புதுசு. எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாளோ. எந்த பிரச்சனையும் இல்லாம அவ இதுல இருந்து வெளியே வரணும்பா. என்னம்மா, நாமெல்லாம் சேர்ந்து தானே வித்யாக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சோம். இப்ப போனதுக்கு அப்புறம் நீ தைரியம் இல்லாம அழுதா என்னமா அர்த்தம்? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானே அவளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன்ப்பா. இப்போதான் அவளை கொஞ்ச நாளா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். அவளை சந்தோஷமா பாத்துக்க ட்ரை பண்றேன்ப்பா. அதுக்கிடையில அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதுதான் என்னால தாங்கிக்க முடியலப்பா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இந்த உலகத்துல உண்மையை விட பெரிய ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. அவகிட்ட அந்த உண்மை இருக்கு, அது அவளை காப்பாத்தும். நீ தைரியமா இரு மனசா. வித்யா, ஏன் ரொம்ப கவலையா இருக்க? ஒண்ணும் இல்ல. கைரேகை ஒத்து போயிருச்சுன்னு ஃபீல் பண்றியா? ஏய், அவன் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்கான். அதான் நமக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அத்தா, உன் பக்கம் உண்மை இருக்குன்னு நம்புறாருதா. அதனால தானே அவர் ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. நீ தைரியமா இரு, எதுவுமே நம்ம கையை மீறி போயிடாது. வித்யா, இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண லாயர் வராம போயிருக்கலாம். நாளைக்கு நான் நம்ம ஃபேமிலி லாயர் இருக்காரு, செல்வகுமார்னு ஒருத்தர், அவர்கிட்ட பேசி வர சொல்றேன். வித்யா, யார் தடுத்தாலும் அவர் வந்து வாதாடுவார். எப்படியாவது அவர் நம்ம கேஸை ஜெயிச்சு கொடுப்பாரு. நாளைக்கு கோர்ட்ல உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. அப்படி நீ ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். ஒருவேளை நீ குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் நீ இங்க வரவே முடியாது. என்ன வித்யா, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அத்தை என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு திரும்பி வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட போய் என்ன பதில் சொல்றது? அவங்க முகத்தை பார்த்து நான் எப்படி பேசுறது? நான் வீட்டுக்கு வரல சஞ்சய், என்னை இங்கே விட்டுட்டு போ. நாளைக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். உனக்கு பைத்தியமா என்ன? நீ எந்த தப்பு செய்யல வித்யா.
அதோட கோர்ட்ல இன்னும் தீர்ப்பும் வரல. உன் பக்கம் நியாயம் இருக்கு. அதனாலதான் ஜட்ஜ் இந்த கேஸ ஒரு நாள் தள்ளி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ற? இத பாரு, அம்மா உனக்கு ஃபேவரா தான் பேசுவாங்க. அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இது நீ கட்டின தாலி. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது சஞ்சய். அப்புறம் ஏன் இப்படி பேசுற? சரி, யாராவது பாத்திர போறாங்க, தாலியை உள்ள போட. ஏத்தா, கட்டின புருஷன் கண்ணு முன்னாடி நிக்கிறான். அவன் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இத நீ வெளியில சொல்ல முடியாம இவனோ ஒரு உருக்கி பயில எதிர்த்து இப்படி போராடிட்டு இருக்கியே, வேதனையா இருக்குமா? உன் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுமா. வித்யா கழுத்துல தாலி இருக்கிற விஷயம் கோர்ட்ல யாருக்காவது தெரிஞ்சு ஜட்ஜ் இதை பத்தி கேள்வி கேட்டா வித்யா என்ன பண்ணுவா? ரஞ்சித் அதை அவனுக்கு ஃபேவரா மாத்திப்பானே. இதை எப்படி மேனேஜ் பண்றது? ஜட்ஜு கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே இந்த கேஸ் ஒன்னும் இல்லாம போயிருக்கும். நீங்க இந்த சூழ்நிலையில கூட இத சொல்ல மாட்டேன்னு 2 பேரும் பிடிவாதமா இருக்கீங்க. தாத்தா, வித்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நிலைமை கைமீறி போச்சுன்னு வைங்களேன், நீங்க எடுத்த முடிவுக்கு நானே கட்டுப்படுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தாத்தா. அதான் நமக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல. அதுக்கிடையில அந்த ரஞ்சித்தை எப்படி லாக் பண்றதுன்னு யோசிக்கலாம். பேரா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பேரா. ஆனா அதையும் மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்புறம் நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன். சரியா? சரிங்க தாத்தா. நாளைக்கு பார்க்கலாம். பார்த்து போயிட்டு வாங்க. தாத்தா, பார்த்து போங்க. ஜாக்கிரதை. வரேன். வா போலாம். போன் எதுவும் வந்துச்சா? இல்லப்பா. சரி, நீ பண்ணி பேசு.